Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேஷனல் கார்டு எப்படி செய்யறதுன்னு தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. வாங்க இப்போ நான் இப்போ வந்து ஒரு கார்டு ஒன்று ரப் பண்ணி வச்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன கார்டு வேணாலும் எடுக்கலாம். இப்போ இது வந்து 15 சென்டிமீட்டருக்கு இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டருக்கு வரும். இந்த சைடு வந்து 22 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்து அதை ஆஃபாக கட் பண்ணி ரெண்டு சைடில் அதை மட்டும் ஃபால்ட் பண்ணிட்டு கொண்டுறேன். ஓப்பன் பண்ணி நான் கட் பண்ண பீஸை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறேன். அப்போ ரிட்டன் ஃபால்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ நான் அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு தான் க்ளூவை பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒட்டோ அது அப்படி வந்துடும். அதை நான் ட்ரையாக வச்சுருவேன். நான் 4 கலர்ஸ் A4 ஷீட் எடுத்துக்கிறேன். எங்கள்கிட்ட நேஷ்னல் கலர்ஸில் இருக்கிறது. yellow, orange, green, red. நல்லா ஆஃபாக ஃபால் பண்ண இருக்கு. ரெட்டை மட்டும் எடுத்து எல்லா கலர்ஸையும் ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு மடிச்சுட்டு அப்புறம் ஆப்போசிட் டைம் பண்ணி ரிட்டன் மடிச்சுட்டு அப்படி ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கோங்க. எல்லா கலர்ஸையும் மடித்து எடுத்துக்கோங்க. நான் ஆஃபாக ரிட்டன் ஃபால் பண்ணிவிட்டு நான் அதில் க்ளூ பூசி ஒட்டிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் அப்படி ஃபால் பண்ணிவிட்டு நான் அதில் க்ளூ போட போகிறேன். க்ளூ போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது ட்ரையாக வச்சுருங்க. இப்படி எல்லா கலர்ஸையும் செட் பண்ணிக்கோங்க. 4 கலர்ஸு எல்லாத்தையும்
இப்படி எனக்கு வரணும். அந்த சிறுக்கு 2 சைட்லேயும் இதை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் அதை சரியாக சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். சென்டரில் சைடில் ரெண்டு சைடும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. கீழே மட்டும் ஒட்டிக்கோங்க. நான் மேலே அப்படி ஒட்டிக்கோங்க. ஒரேடிக்கே பேஸ்ட் பண்ணி ஒன்றும் ஃபிட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அது கரெக்டாக வந்துடும். ஸ்ரீலங்காவோட ஸ்டிக்கர் ஒன்று எடுத்துக்கிறேன். சரியாக ஆஃபுக்கு அதை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு மார்க் போட்ட பீஸை கட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த பாக்ஸுகளுக்கு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணால் அது ஒட்டோ அப்படி வர மாதிரி சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன செய்கிறேன், எல்லாம் அதே கலர்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக ஃபால் பண்ணிவிட்டு அதை நான் வந்து அவ்வளோ பேஸ்ட் பண்ணிட்டு ஃப்ளவர் மாதிரி அதை செய்ய போகிறேன். அதே மாதிரி நான் இன்னொன்றும் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் அது பெருசு மாதிரி நான் அதை சென்டரில் ஸ்ரீலங்காவோட சென்டரில் அதை பேஸ்ட் பண்ணுறேன். நான் மேலே வந்து கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எல்லோ கலர் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே டபுள் செல்லோ டேப் போட்டுட்டு ஒட்டிக்கொள்கிறேன். அப்புறம் ரிட்டன் நான் க்ரீன் கலர் ஒன்று எடுத்து ரிட்டன் க்ரீனையும் ஒட்டிக்கொள்கிறேன். இப்போ என்னோடய 4 கலர்ஸையும் நான் அதிகமாக ஒட்டிக்கொள்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நான் கட் பண்ணிக்கொள்கிறேன் கார்டோடு வச்சுக்கோ. இப்போ நான் லீஃப் 4 வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் எல்லோ கலரில். அதை நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கொள்ள போகிறேன். 4 கார்னர்லேயும் ஒட்டிக்கோங்க. பெரிய பூ ஒன்று செஞ்சு எடுத்துக்கிறேன். அதை சைடில் ஒட்டிக்கோங்க. அதை செஞ்சுட்டு இப்போ நான் இன்னொரு ஸ்ரீலங்கா ஸ்டிக்கர் எடுத்து சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்னோடய கார்டு ரெடி ஆகிட்டு